கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த காலகட்டம் நன்மையை செய்யும்? நண்பர்களே, இது உங்களுடைய சுய ஜாதகம், திசை நடத்துகின்ற கிரகம், எந்த திசை நன்மையை செய்கின்ற அமைப்புகள்ல இருக்கு, இதெல்லாம் பார்த்து தான் சொல்லணும். இருந்தாலும் இப்ப நான் சொல்ல போகிற சில கிரகங்களினுடைய தசாபுக்திகள் நடந்தாலே கும்பலக்னக்காரங்களுக்கு இயல்புல ஈவன் அவங்க தீமைகளை செய்கின்ற அமைப்புகள்ல இருந்தாலும் கூட அடிப்படையில் ஒரு 30-40% நன்மை நடக்கும். 10 விஷயம் நடக்குது, 6 கெட்டது நடக்குதுனால ஒரு 2-3 நல்லதாவது நடக்காம அந்த தசையில நகரவே நகராது. அந்த மாதிரியான தசைகள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கும்ப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சுக்கிரனின் தசை, புதனின் தசை, குருவின் தசை, அதனை அடுத்ததாக சனியின் தசை, இந்த 4 கிரகங்களின் தசையும் நடக்கும்போது ஒரு வளர்ச்சி, ஒரு நன்மை நிச்சயமாக உண்டு. இதுல ஒருவர் தசாநாதனாகவும் ஒருவர் புத்திநாதனாகவும் காம்பினேஷன்ல தசா புக்தி நடக்கும்போது, ஒரு உதாரணத்திற்கு குரு தசையில சனி புக்தி, குரு தசையில புதன் புக்தி, குரு தசையில சுக்கர புக்தி, சுக்கர தசையில புதன் புக்தி, சுக்கர தசையில சனி புக்தி, சனி தசையில சுக்கர புக்தி, சனி தசையில புதன் புக்தி, இந்த மாதிரி காம்பினேஷன்ல தசா புக்தி நடக்கும்போது உறுதியாக